ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்எம்எஸ் லைஃப் ஸ்டைல் சேனல். நம்ம ஏலகிரி ட்ரிப்போட பார்ட் 1 பார்ட் 2 வீடியோஸை பார்த்துட்டு எல்லாரும் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒருவேளை நீங்கள் அந்த வீடியோஸை இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. பார்ட் 3ல நம்ம எங்கே போக போகிறோம் தெரியுமா? ஏலகிரிலேயே ரொம்ப ஃபேமஸான எல்லாரும் கண்டிப்பாக விசிட் பண்ண வேண்டிய ஏஆர் தங்கக்கோட்டைக்கு தாங்க போக போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதோ நாங்கள் ஏஆர் தங்கக்கோட்டைக்குள்ளே வந்தாச்சு. என்ட்ரி ஆகும்போதே அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி செம்ம பிரம்மாண்டமாக இருக்குல்ல. இங்கே பர் பர்சனுக்கு 350 சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் கார் எதாவது எடுத்துகிட்டு வந்தால் பார்க்கிங்க்கு 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஏலகிரிக்கு வந்தால் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு செம்ம ஸ்பாட் தாங்க இந்த ஏஆர் தங்கக்கோட்டை. கிட்டத்தட்ட 10 ஏக்கர்ஸில் 105 ரூம்ஸோடு இருக்குது. ரியல் பேலஸ் மாதிரியே பிரம்மாண்டமாக காட்டியிருக்காங்க. இங்கே நிறைய டைப் ஆஃப் ரூம்ஸ் இருக்குது. அதுக்கு சம் நேமும் வச்சுருக்காங்க. பேலஸ் அவென்யூ, நந்தவனம், அந்தபுரம், டெம்பிள் ஸ்ட்ரீட் அண்ட் மவுண்டெயின் வில்லாஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. நாங்கள் இப்போ இருக்கிற இடம் தான் நந்தவனம். நிஜமாவே சூப்பராக நந்தவனம் மாதிரியே இருந்தது. நானும் பசங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம நினச்சா கூட இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்க முடியுமான்றது ஒரு டவுட்டு தான். அவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணோம் நாங்கள் இங்கே. இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துக்கு பேர் அந்தபுரம். இது நிஜமாவே அந்தபுரம்னா இப்படி தான் இருக்குமா அப்படின்ற மாதிரி நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் ஒவ்வொரு ரூம்ஸும். இது அப்போல்லாம் கணக்கு பிள்ளைங்கள்லாம் வச்சு எழுதுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ட்ரா அங்கே வச்சுருந்தாங்க. இது மட்டும் இல்லை, சூப்பராக இருந்ததுங்க. தாயபாஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குல்லங்க. ஒரு பெரிய ஒரு பேலஸ்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எங்களுக்கு அப்பப்போ இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ நாங்கள் இருக்கிற இடம் தான் பேலஸ் அவென்யூன்னு சொல்கிறாங்க. இங்கே ரோம் ஆர் ஜெர்மன் ஸ்டைலில் ரூம்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு. ரிசப்ஷனுக்குள்ளே போகும்போதே ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு அரண்மனையில் இருக்க மாதிரி இருந்துச்சு. இந்த டைட்டானிக் படத்தில் ஜாக் பார்க்குற மாதிரி நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. அப்படியே செதுக்கியிருக்காங்க அந்த இடத்தையே. எப்படி சூப்பராக ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட அவ்வளோ மைன்யூட்டாக பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அப்படியே அரண்மனையில் ஒரு ராஜசபையில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சேர்ஸு, டேபிள்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக போட்டிருந்தாங்க. எல்லாமே பிரம்மாண்டமாக இருந்துச்சு.
நிறைய ஃபோட்டோஸ்லாம் ஹேங் பண்ணியிருந்தாங்க. இந்த ஏஆர் தங்கக்கோட்டைய கட்டின ஓனரோட ஃபோட்டோஸ், ஃபேமிலி ஃபோட்டோஸ்ன்னு நினைக்கிறோம். நல்லா இருந்துச்சு. எல்லாமே டிஃபரெண்ட்டா அந்த காலத்துல எப்படி இருக்குமோ அந்த பெயிண்டிங்ஸ் மாரி கிரியேட் பண்ணியிருந்தாங்க. இங்க மினிமம் ரூம் ரெண்ட் வந்து 6000லேருந்து ஸ்டார்டிங்னு சொன்னாங்க. அண்ட் 6000லேருந்து 10,000, 15,000, 18,000 அண்ட் ஃபைனலாக 25,000 வரைக்கும் இங்கே ரூம்ஸ் வந்து அவைலபிள் இருந்துச்சு. ஏஆர் தங்கக்கோட்டையில் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண ஒவ்வொரு நிமிஷமும் செம்ம மெமரபுளான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஃபோட்டோஸ் எடுத்தாச்சு, ஜாலியாக அரட்டையும் அடித்தாச்சு, மனசு நிறைய சந்தோஷத்தோடு இந்த இடத்த விட்டு கிளம்பியாச்சு. நாங்கள் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது நிஜமாவே. நீங்களும் வந்து ஏலகிரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏஆர் தங்கக்கோட்டையை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏஆர் தங்கக்கோட்டை முடித்தோடனே ஒரு ஷார்ட் பிரேக், ஒரு லஞ்ச் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போன இடம் செல்ஃபி பேண்டா. உண்மையாகவே பேருக்கு ஏற்ற போலேயே சூப்பராக இருந்துச்சுங்க இந்த இடமும். நிஜமாவே நேமுக்கு ஏற்ற மாதிரி எங்கே பார்த்தாலும் அல்டிமேட்டான ஃபோட்டோ ஸ்பாட்ஸ் தான் பேக்ரவுண்ட்ஸ்லாம் இருந்தது. அவ்வளோ கலர்ஃபுல்லாக விஷுவல் ட்ரீட்மெண்ட் மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. ஃபோனில் சார்ஜ் ஃபுல்லாக போட்டுட்டு உள்ளே போங்க. ஏன்னா அங்கே இருக்கிற அடுத்தடுத்த ஸ்பாட்டை பார்க்கும்போதே ஃபோட்டோ எடுக்காமல் உங்களால் இருக்கவே முடியாது. அங்கே ஃபோட்டோஸ் மட்டும் இல்லை, நிறைய ஆக்டிவிட்டீஸும் இருந்துச்சு சின்னவங்களுக்கு பெரியவங்க எல்லாருக்குமே. தியா வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரியில் வந்து அவங்களே ஓனாக சாக்லேட் வந்து மேக் பண்ணாங்க. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அவங்களே சாக்லேட் வந்து இதை செய்யும் போது நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் நாங்களும். நெக்ஸ்ட் அங்கேயே வந்து பெயிண்டிங் ஸ்பாட் வந்து இருந்துச்சு. நம்ம தியாவோட சேர்ந்து ஒரு பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போயிருந்தோம். தியாவும் அவங்க அப்பாவும் சேர்ந்து ஒரு ஹெலிகாப்டருக்கு நல்லா ஒரு பெயிண்டிங் கொடுத்துட்டு இருந்தாங்க. நல்லா பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த இடம். ஒரு நாய்ஸும் இல்லை. நிஜமாவே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம் நாங்கள் அங்கே. நெக்ஸ்ட்டு நாங்கள் சோப் ஃபேக்ட்ரிக்கு தான் போயிருந்தோம். நம்மளே ஓனாக சோப் வந்து மேக் பண்ணுறதுக்காக அங்கே கொடுத்துருந்தாங்க. நம்ம ஓன் சென்ட்டு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச பவுடர்ஸ் என்ன அதெல்லாம் போட்டு நம்மளே வந்து மேக் பண்ணுற மாதிரி. அது ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு அந்த சோப் லிக்விடு. நானும் தியாவும் ஜாலியாக அதை செஞ்சிட்ருந்தோம். சூப்பராக சோப்லாம் செஞ்சு முடித்தோடனே அங்கேயே ஒரு சூப்பரான ஒரு இடம் இருந்துச்சு. அதாவது ஹேண்ட் கிராஃப்டட் திங்ஸ்லாம் வந்து அங்கே சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக இருந்துச்சு. நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸும் அங்கே நம்ம வந்து வாங்கிக்கலாம். சூப்பராக இருந்தது. மறக்காமல் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வரும். இதுக்கு இன்டர்மீடியட் கேப்பில் நானே பாப்கார்ன்லாம் செஞ்சு சாப்பிட்டோம். அங்கே நம்மளே ஓனாக பாப்கார்ன்ஸை மேக் பண்ணலாம். இங்கே மெயினே இங்கே வந்து நைட் டைம் தான். நைட்டில் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. செல்ஃபீஸ் எடுக்கிறதுக்கு சூப்பரான ஸ்பாட்டு. செம்மையாக வந்து கலர்ஃபுல்லான லைட்டிங்லாம் போட்டு நிஜமாகவே அவ்வளோ அல்டிமேட்டாக வச்சுருந்தாங்க பிளேஸையே.
முடிஞ்ச வரைக்கும் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். நானு, என் ஹஸ்பண்ட் 2 பாப்பாவும் சேர்ந்து. நிஜமாவே நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்களும் நிறைய சார்ஜ் போட்டுட்டு ஃபோன் எடுத்துட்டு போங்க. ஏன்னா ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நமக்கு டைமே இருக்காது. அந்த அளவுக்கு நிறையா என்ஜாய் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஏலகிரி வந்தால் இந்த எக்ஸ்பீரியன்ஸை மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோவை உங்கள் கேங்க்கு ஷேர் பண்ணி உடனே பிளான் போடுங்க. ஃபைனலாக நாங்கள் நேஷ்னல் பார்க்கில் நடக்கிற ஒரு ஃபவுண்டைன் ஷோக்கு தான் போயிருந்தோம். நிஜமாவே சூப்பராக இருந்துச்சு. அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபவுண்டைன்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஏலகிரி பார்ட் 3 வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க.